இங்கே நீ 90% சண்டை போட்டிருந்தீங்கன்னா மேலே 10% தான், மொத்தம் 100 தான் இருக்க முடியும், மேலே 10 தான். கீழே 10 தான் சண்டை போடுறோம், ஏன்னா மேலே 90 ஜெயிக்கலாம். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, விசேகர் படம். ஊர் கூடி இழுத்தா தேர் ஓடும். எதுவுமே இந்த உலகத்தில் புதுசு இல்லைங்க. புதுசாக நாங்கள் ரீபேக்கேஜ் பண்ணுறோம் இந்த மாதிரி பேசும்போதெல்லாம். உண்மையாக சொல்கிறேன், எதுவுமே புதுசு இல்லை. திருக்குறளில் இல்லாத என்ன, ஆத்திச்சூடியில் இல்லாத என்ன நான் புதுசாக சொல்ல முடியும்? எதுவுமே புதுசு இல்லை. ஆனால் மக்கள் புதுசு. ஏன் திரும்ப திரும்ப இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து பேசிக்கிட்டே இருக்கோம், சொல்கிறோம், செய்கிறோன்னா நீங்கள் புதுசு. எனக்கு யாரோ தான் சொன்னாங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். என் காலம் முடிஞ்சு நான் போயிடுவேன், நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்லுவீங்க. இப்படி தானே காலகாலமாக போகும். அப்படி பார்க்கும்போது எல்லாரும் சேர்ந்தோம்னா, உள்ள ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா, இப்போ உங்கள் 4th எஸ்டேட்டு உங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு புரிதலும் நட்பும் உணர்வு ரீதியான நம்ம ஜெயிக்க போகிறோம், மாறா நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கோட நம்ம இருந்தோம்னா, இங்கே நம்ம உட்காந்து சச்சரவு பஞ்சாயத்தே இருக்காது. இங்கே எவ்வளோ பஞ்சாயத்தோ வெளில தோற்றுருவோம், இங்கே எவ்வளோ ஒற்றுமை இருக்கோ வெளில ஜெயிச்சிருவோம். இவ்வளோதான். ப்ராடக்ட்டு, டெக்னாலஜி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மனிதர்கள் தானே கடைசியில் எல்லாமே செய்கிறது யாரு? ஹியூமன்ஸ் தான். வீட்டில் வந்து கிச்சனில் எல்லாரும் ஒத்துமையாக சமையல் பண்ணி அன்பாக பண்ணாங்கன்னா நேரத்துக்கு ஆகிட்டு சந்தோஷமாக டேபிளில் வைப்பான், சிரிச்சினே சர்வ் பண்ணுவாங்க. உள்ளுக்குள்ளே புகைச்சல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓகே, அடுப்புலையும் சரி மனுஷர்களும் சரி, உங்கள் டேபிள் அது ரிஃப்ளெக்ட் ஆகும், கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும்.